இங்கே உருவாகி இருப்பது இந்த நகரத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரும் காரணமாகும். ஆக அத்தகைய ஒரு அர்ப்பணியை கடந்த முறை நான் சட்டமன்ற உறுப்பினராக, அதே நேரத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அவருடைய அமைச்சரவையில் ஒரு அமைச்சராக இருந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற நேரத்தில் அந்த பணியை இந்த தொகுதி மக்களுக்கு செய்ய முடிந்தது என்ற மனநிறைவு இந்த நகரத்தினுடைய வளர்ச்சிக்கு, இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் என்னுடைய பணியை நான் செய்திருக்கிறேன் என்ற ஒரு மன திருப்தி எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட வளர்ந்து வரக்கூடிய நகரம் இந்த நகரத்தில் இன்றைக்கு பல கல்வி நிறுவனங்கள், குறிப்பாக ஒரு நகரம் வளர வேண்டும் என்றால் அதற்கு போக்குவரத்து வசதிகள் அவசியம் தேவை. அத்தகைய போக்குவரத்து வசதிகளை அதிகமாக பெற்ற நகரம் திருப்பத்தூர் நகரம். போக்குவரத்து வசதிகளுக்கு அடுத்தபடியாக தண்ணீர் வசதி தேவை. அந்த தண்ணீர் வசதி இன்றைக்கு திருப்பத்தூரில் தாராளமாக கிடைக்கிறது. அதை போல ஒரு நகரம் வளர்கின்ற காலகட்டங்களில் அது விரிந்து செல்வதற்கு ஏற்ற பரவலான நிலப்பரப்பு தேவை. அந்த நிலப்பரப்பும் இன்றைக்கு திருப்பத்தூர் பகுதியை சுற்றிலும் இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட அந்த நிலையில் வளர்ந்து வரக்கூடிய இந்த நகரத்தில் பிள்ளைகள் படிப்பதற்கு தேவையான அடிப்படை கல்விகள் முதல் கல்லூரி வரை உருவாவது என்பது இந்த பகுதிகளை சார்ந்த கிராமங்களில் வாழக்கூடிய மக்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய பள்ளி படிப்பை, கல்லூரி படிப்பை திருப்பத்தூருக்கு வந்து தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்ற காரணத்தால் இன்றைக்கு திருப்பத்தூர் கல்வி நகரம், கல்வி நிறுவனங்கள் நிறைந்த ஒரு நகரமாக மாறி வருகிறது. ஆக அப்படி வளர்ந்து வரக்கூடிய இந்த திருப்பத்தூரில் மக்கள் தொகை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. அந்த மக்கள் தொகை உயர்ந்து வருகின்ற அந்த காலகட்டங்களில் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பல தேவைகள் ஏற்படுகிறது. அந்த தேவைகளில் பிரதானமாக கருதப்படுவது இன்றைக்கு சகோதரர் முருகப்பன் அவர்கள் தேர்வு செய்திருக்கின்ற, ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் சிறிய ஊசி முதல் உத்தரங்கள் வரை என்று சொல்வதை போல சிறிய பொருட்கள் முதல் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தையும்